கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நானும் என்னுடைய மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய துவக்க நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய கருத்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம படிக்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். அது அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போவோமா? நிச்சயமாக ஒரு இனிய பாடலோடு கூட நம்ம கடந்து போகலாம். ஒரு அழகான பாடல், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே என்ற ஒரு அழகான பாடலோடு இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சியை தொடங்குவோமா? தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா வணைந்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கடல்ல அலைகள் அப்படியே வரும் பொழுது அந்த படகுல ஆண்டவரை பார்க்குறாங்களாம். சங்கீதம் 104:21 இங்க அதே போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் பந்தளிக்கும் பொழுது ஆண்டவருடைய நம்முடைய படகுல, நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அழகான இந்த வரிகள் சொல்லுது, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. அவருடைய சமூகம் சேர்ந்துடுவோமா? இந்த கேள்வியை உற்சாகமாக நம்ம பாடுவோமா? அழகான வரிகள், உற்சாகமாக பாடுவோம். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே. சேர்ந்திடுவே
சமூகம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமென். ஆமென். அழகான இனிமையான பாடலோடு இந்த இனிய துவக்கம் தொடங்கி இருக்கிறோம். திருக்கரத்தால் நம்மளை ஆண்டவர் அனுதினமும் நடத்தினார்னா அதை விட ஒரு அற்புதமான ஒரு பாதை எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அநேக வேத பக்தருடைய வாழ்க்கையை அப்படியாக ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையையும் இந்த நிகழ்ச்சியும் ஆண்டவர் அப்படியாக நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு இந்த நாளின் நிகழ்ச்சிகளாய் நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இன்னும் அநேக காரியங்களை குறித்து நம்ம படிக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி அழகான ஒரு பாடலோடு திருக்கரத்தால் எங்களை உங்கள் குயவன் கையில் வைத்து எங்களை வணைந்துருங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழகாக பாடினோம். அழகாக இருந்தது. இந்த பகுதியில், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்? நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் நம்மளுக்கு பிடிச்சதே ஆண்டவருடைய மலை பிரசங்கம். ஆமென். ஆமாம், சுவிசேஷங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய மலை பிரசங்கம் வருது. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள். இன்றைக்கி அந்த வசனத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சாந்த குணம்னா என்ன? அமைதியான ஒரு குணம். சாந்தமும் அமைதியும் சேர்ந்து இதை பார்க்கலாம். பொறுமை, சாந்தம், அமைதி, அதுக்கு நிறைய வார்த்தைகள் சேர்ந்து ப்ளஸ் 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 ஈக்குவல் டு உங்களுக்கு சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆண்டவர் வந்து மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்காங்க. என்னாகமம் 14:17 வசனத்தை நீங்கள் வாசிங்க. என்னாகமம் 14:17 ஆகையால் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் வந்து நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய ஆண்டவருடைய குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஆண்டவருடைய குணம் நீடிய சாந்தம் நம்மளுக்கு இருந்தால் நம்ம வந்து பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள். அந்த ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா என்னாகமம் 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தும் போது அவங்களுக்கு எவ்வளோ சாந்த குணம் இருந்திருந்தா அவங்கள வழி நடத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்கூல்லையே கிளாஸ் ரூம்லேயே பிள்ளைங்களை அமைதிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு இப்போ நீடிய சாந்தம் தேவைப்படுது. அதுவும் பூமியில் உள்ள மனுஷரில் எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அவ்வளோ பெரிய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுடைய குணம் எவ்வளோ விசேஷித்ததாக இருந்திருக்கு. எவ்வளோ பேர் மோசைக்கு எதிராக முறுமுறுக்கிறாங்க. அப்போ முறுமுறுத்த பொழுதிலும் அவர் வந்து எல்லாவற்றையும் கையாண்ட விதம், அதை ஃபேஸ் பண்ண விதம். ஒருத்தர் நம்மக்கிட்ட கோவப்பட்டால் நம்ம எப்படி அதை ரிப்ளை பண்ணுறோம். இப்போ அவருக்கு எதிராக அவ்வளோ பேர் மோசைக்கு எதிராக எழும்பி நிற்கும் போதும் முறுமுறுக்கும் பொழுதும் அவங்க சொந்த சிஸ்டரே அவங்களுக்கு எதிராக பேசும்போதும் அவங்க கையாண்ட விதம் வந்து மோசை கையாண்ட விதம் வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுறாங்க?
பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணனால தான் பூமியை சுகந்தரித்து கொள்வாங்க. மோசே இப்போ பூமியை சுகந்தரித்தாங்களா? நீங்கள் யோசிக்கலாம். தேசத்துக்குள்ளே அவர் போகலையே. கானான் தேசத்துக்குள்ளே போகலன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த இடத்துல சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்குது. சங்கீத புஸ்தகத்தில் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஆண்டவர் நிறைய வசனம் ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்து சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தர் உயர்த்துகிறார். இப்போ நம்ம பூமியில் நம்ம பிறந்த உடனே சாந்த குணம் உள்ளவர்களே ஆண்டவர் வந்து பூமியை சுகந்தரித்து கொள்ள கிருபை செய்வார்னோடனே எல்லாருமே பூமியை சுகந்தரித்து எல்லா இடத்தையும் அப்படியே சுகந்தரித்துட்டு கொள்ள அந்த அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார் ஒரு ஆசீர்வாதம் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி தமது வழியை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்களாம்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு போதிக்கிறார். அதுக்கப்புறம் சாந்த குணம் உள்ளவர்களை ஆசிர்வதிக்கிறாங்க. நிறைய சாந்த குணம் உள்ளவர்களை திருப்தி ஆக்குறாங்க. சாந்த குணம் உள்ளவர்களை அவர்கள் வந்து ஆண்டவர் நடத்துகிற விதம் வந்து எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அந்த குணம் உள்ளவங்களுக்கு மோசையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. இந்த ஆசீர்வாதங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா ரட்சிப்பினால் மோசை அலங்கரிக்கிறாங்க. அதே மாதிரி தமது வழியை நியாயத்திலே மோசையை நடத்தி அவங்க தமது வழியை போதித்து ஆண்டவர் மோசையை நடத்துகிற விதத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க எகிப்து தேசத்துலேருந்து பயந்து ஓடினாலுமே திரும்ப அவங்க எல்லா லட்சக்கணக்கான மக்களை அவங்க வழி நடத்துறதுக்கு உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் அந்த குழந்தை வந்து போனாலும் அந்த குழந்தைய திரும்ப பார்வன் அந்த குமாரத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க? வளர்க்குறாங்க எல்லா விதத்துலேயும். அதுக்கப்புறமும் மோசை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை உயர்த்தி தான் வைக்கிறாங்க. சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் வந்து உயர்த்தி அவங்கள என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து பூமியையே என்ன பண்ணுவாங்க? சுகந்தரித்து கொள்வாங்க. இப்போது சாஃப்டாக எல்லா விஷயத்துலையும் கோவப்படாமல் இருக்கிறவங்களே எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம்? ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோவப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய வெற்றை இழந்து போவாங்க. அவங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். கோவப்படுறதுனால ஒரு ஆஃபீஸில் கோவப்பட்டு பொறுமையாக இல்லாதனால என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கோவப்பட்டு ரிசைன் பண்ணி அடுத்தடுத்த வேலை மாற்றிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க? போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. இப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் பூமியை சுகந்தரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்ம சாந்த குணத்தில் நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது நம்மளுக்கு படிப்படியாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளுக்காக நியமித்து வைத்திருக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம உடனே நம்ம ஆண்டவர்கிட்டேருந்து ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பெற்று நம்மளை உயரத்திலே கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? உயர்த்துறாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னு வைக்கும்போது ஃபஸ்ட்டு ரட்சிப்பு சங்கீதத்தில் பார்க்குறோம், ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை திருப்திப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? நடத்துகிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்மளை நியாயத்திலே போதித்து தமது வழியை நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க? தெரிவித்து நடத்துகிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாமே இருந்தாலே நம்ம பூமியில் என்ன பண்ணலாம்? நம்ம வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமாக வாழலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க சாந்த குணம் உள்ளவர்களை ஆண்டவர் பூமியை சுகந்தரித்து கொள்றதுக்கு அந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பாங்கன்னு பார்க்கலாம். நிச்சயமா. இப்போ மோசையை குறித்து பார்க்கும்போது நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஒரு காரியம் என்னென்னா, மோசே ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டாலே கொலை பண்ணுற அளவுக்கு இருந்தார். ஆண்டவர் அப்படியே அவரை சாந்த குணமுள்ளவனை மாற்றி கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை வழிநடத்துறதுக்கு அந்த மோசையை விட கொஞ்சம் இன்னும் மேலே போனோன்னா கடவுள் இயேசு கிறிஸ்து கத்துறா. இயேசு கிறிஸ்து இத்தனை கோடி ஜனங்க உலகத்தில் இருக்கிறாங்க. அவன் இஷ்டத்துக்கு சேட்டையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கூட ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லவருக்கும் பொல்லவருக்கும் மழையை பெய்ய செய்கிறாராம். எல்லாரையும் அற்புதமாக நடத்துகிறாருன்னா அவர் எவ்வளோ நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இதை குறித்து படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நாம் சாந்த குணத்தை குறித்து மலைப்பிரசங்கத்தில் 3வது பகுதியாகிய சாந்த குணத்தை குறித்து படிச்சுட்டு இருந்தோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு மோசையோட உதாரணத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கை வாழும்போதே இப்போது
ஃபேமிலியில் கூட ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே எடுத்துக்கிட்டா ஒருத்தர் ஏதாவது ஒன்று கேட்கும்பொழுது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, நம்ம சொல்லிடுறோம், ஆன்சர் சொல்கிறோம். திரும்பவும் 2ஆவது டைம் கேட்குறாங்க, 3ஆவது டைமும் அதை அவங்க சரியாக லிசன் பண்ணாமல் 3ஆவது டைம் எத்தனை டைம் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். ஒரு டைமும் சொல்லுவோம், 2ஆவது டைம் சொல்லுவோம், 3ஆவது டைம் அவங்க நம்ம சொல்ல அவங்க லிசன் பண்ணாதப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது, கோவம் வந்துடுது. ஆனால் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையை கையாள வேண்டும். சில டைம் நம்ம பொறுமையாக இருக்கிறதுனால சில ஆத்துமாக்களையும் நம்ம என்ன பண்ணலாம், சாந்த குணமாக இருக்கிறதுனால ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். சில பேர் நம்ம சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம், 2ஆவது டைம் கூப்பிடுவோம், 3ஆவது டைம் கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் இவங்களை எதுக்கு நம்ம கூப்பிடணும், நம்ம கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம போய்டும். சில டைம் அவங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கூப்பிடும்போது ஒரு வேளை அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கலாம். போனோம், சிஸ்டர் கூப்பிட்றாங்க போனோம். என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் வந்து அவங்கள முழுமையாக தொட்டு என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் ஒரு சிஸ்டருக்கு அப்படி தான் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தேன், சர்ச்சுக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னு. அந்த தெருவழியாக போகும்போது வாங்க சிஸ்டர் ப்ரேயர் நடத்து, வாங்க சிஸ்டர் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கூப்பிட்ருப்பேன். ஒரு நாள் வந்து பைபிள் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன், இந்த நியூ இயர் சர்வீஸ் நடக்குது வந்துருங்கன்னு. அப்பவும் வரல. ஆனால் திரும்ப நம்ம போய் கூப்பிடும்போது ஒரு 6 மந்த்ஸில் திரும்ப ஒரு 3.5 இயர்ஸில் வந்துட்டாங்க அவங்க சர்ச்சுக்கு. வந்து சிஸ்டர் எப்போவுமே வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, எங்களால் வர முடியாது, எனக்கு அது மனசு உறுத்தலாக இருந்துச்சு, ஆண்டவர் கூப்பிட்டுட்டே இருந்தாலும் நம்ம கடினப்படுத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க மனசு மாறி ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போ சில காரியங்கள் வந்து நம்ம சாந்த குணமாக இருந்து ஆண்டவர் சுவிசேஷத்தில் அறிவிக்கிறதுலையும் நம்மளுக்கு எதிராக அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதும் பேசலாம். அந்த காரியத்தில் நம்ம பொறுமையாக இருக்கும்போது அந்த ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ணலாம், ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அதனால தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை மாத்திரமல்ல, பூமியில் உள்ள எல்லாருடைய இருதயத்தையும் சுகந்தரித்துக் கொள்வாங்க, நம்மளுக்கான ஆசீர்வாதங்களையும் நம்ம சுகந்தரித்து. ஆமென் ஆமென். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொன்னீங்க சாந்த குணம் உள்ளவர்களை பற்றி, சாந்த குணத்தை பற்றி. உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு சொல்லி எழுதுகிறாரு வேதாகமத்தில். அதே போல் ஆண்டவரும் நம்ம எல்லாரும் மனம் திரும்பும்படியாக அவர் என்ன பண்ணுறாராம், பொறுமையோடு காத்துட்ருக்கிறாராம். அதனால தான் அவருடைய 2ஆம் வருகை என்ன பண்ணிகிட்ருக்கு, தாமதமாயிட்டு எல்லாரும் வந்துட்டுமே அப்படின்னு பொறுமையாக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டுருக்கிறார். சாந்த குணமாக ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி. நிச்சயமாக சாந்த குணமாக இருப்போம், நம்ம பூமியை சுதந்திரித்து கொள்வோம். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம படித்து நம்ம நிறைவு செய்யலாம் இந்த நாளின் நிகழ்ச்சியை. ஆண்டவர் அநேக தேவதாசர்கள் மூலமாக வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்க. அதில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். ஏசாயா 26 3வது வசனம். ஏசாயா 26 3வது வாக்கியம். அந்த வாக்கியத்திலிருந்து, அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து நம்ம படிக்கலாம். ஏசாயா 26:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் நீ அவனை காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்லி இங்கே 3 காரியத்தை பார்க்கலாம். ஒன்று உறுதியை குறித்து பார்க்கலாம். 2வது நம்பிக்கை, உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 காரியம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளணும், 2வது அவரையே நம்பி இருக்கணும். இந்த 2 காரியத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்ன வாக்களிக்கிறார் பாருங்கள், பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் அப்படின்னு சொல்கிறார். 2 காரியத்தை நம்ம செஞ்சோன்னா ஆண்டவர் 2 காரியத்தை நம்மளுக்கு செய்கிறாங்க அப்படின்னு வாக்குத்தத்தம் சொல்லுது. உண்மையே உறுதியாய் ஆண்டவரை நம்பி இருக்கணும். சும்மா கொஞ்ச நேரம் நமக்கு தேவை இருக்கும் போது அந்த மாதிரி கிடையாது, எப்போவுமே உறுதியாக நம்ம சிமெண்ட் போடும்போது எப்படி அது நல்ல உறுதியாக பிடிச்சிட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் வீடு கட்டும் போது. அதே போல் உறுதியாக ஆண்டவரை பிடிச்சிக்கிடணும். அப்படி பிடிச்சிக்கிட்டு அவரை மாத்திரம் நம்பணும். இங்கேயும் பிடிச்சிக்கிட்டு, சில பேர் பார்த்துருக்கீங்களா, இங்கேயும் பிடிச்சிக்குவாங்க, அங்கேயும் போய் ஒத்த காலை வச்சுப்பாங்க. ஒரு டாக்டர் ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு போதகருடைய மனைவி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஊசி போடுறதுக்காக அவங்கள படுக்க சொன்னாங்களாம்.
அப்போ அந்த ஊசி போடுறதுக்காக போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்தை கட்டியிருந்தாங்களாம். இந்த அம்மா அப்புறம் யாரை நம்பி இருக்கிறாங்க? ஆண்டவரை பிடிச்சிக்கிறாங்க, ஆனால் நம்பி இருக்கிறது யாரை? இப்படி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல, உறுதியாக பற்றி கொள்ளணும், அவரையே நம்பி இருக்கணும். யோசேப்பு அப்படி உறுதியாக பற்றி கொண்டார், அவரையே நம்பி இருந்தார். பூரண சமாதானம் அவருக்கு எங்கே? சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அவருக்கு பூரண சமாதானம், அரசவையில் அதிகாரியாக உட்காந்துருக்கும் போதும் பூரண சமாதானத்தோடு ஆண்டவர் காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக எனக்காகலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? உறுதியாக பற்றிக்கொள்ளு என்னையே நம்பி இரு, பூரண சமாதானத்தோடு நான் உன்னை காத்துக்கொள்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்களிக்கிறாங்க. இந்த நாளில் நிச்சயமாக ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறவங்களுக்கு, ஆண்டவரையே நம்பி இருக்கிறவங்களுக்கு பூரண சமாதானமும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தோடு நம்ம இந்த நாளின் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு கரத்தில் வைத்து எங்களை வணைந்து கொள்ளுங்க ராஜா. உங்கள் சார்ந்த குணத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. நாங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில், இருக்கக்கூடிய வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு சார்ந்த குணத்தை அதிகமாக கொடுங்க ஆண்டவரே. அதன் மூலமாய் அநேகரை மீட்டுக்கொள்ள, ரட்சித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொள்ளவும் உண்மையே நம்பி இருந்து பூரண சமாதானத்தையும் பாதுகாப்பையும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க ஐசப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேரையுடைய இருதயத்திலும் பூரண சமாதானத்தை நீர் அருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உண்மையான இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு இனிய துவக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.